ஐயனார் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலா அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா அவங்க ஃபேமிலியே அத கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு கடைக்கு போறாங்க. நிலா மட்டும் கார்ல இருக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துகிட்டு கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. நான் எங்க அப்பா சொல்லி எங்க அப்பாவே நிப்பாட்டல, நீ எப்படி நிப்பாட்டுவ அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சோழன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோழன் இருந்துகிட்டு நீங்க கவலையே படாதீங்க, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க. மறுநாள் நம்ம சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா குளத்துல வந்து மீனுக்கு எல்லாம் பொறி போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்கேயும் நிலா வந்து கேக்குறாங்க, கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து அப்பவே வந்து தோணுச்சு, இப்படி கிளி மாதிரி இருக்கிற பொண்ணை ஒரு குரங்கு கையில புடிச்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவனா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளைய பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாப்ல நம்ம சோழன். சோ இப்ப நிலா வந்து பாத்தீங்கன்னா இவன் எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட போறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, நம்ம சோழன் வந்து அவங்க அண்ணன் பெரிய அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் பண்றாப்ல, சேரனுக்கு. ஆனா சேரன் இருந்துகிட்டு இதெல்லாம் எதுக்குடா உனக்கு வம்பு, இதெல்லாம் நீ தலையிடாத, ஒழுங்க மரியாதை கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. உனக்கு போன் பண்ணதே தப்பு, நான் பாண்டியன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பாண்டியனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாப்ல. அவரு உடனே வந்து அண்ணன் கிட்டயும் தம்பி கிட்டயும் நம்ம வந்து சோழனுக்கு உதவியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சேரன் இருந்துகிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணே கல்யாணத்தை நிப்பாட்டுட்டோம், நம்ம எதுக்கு இதுல எல்லாம் தலையிடணும், நமக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மத்த ரெண்டு தம்பிங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்கறதா இல்ல. இதுதாங்க இன்னைய எபிசோட்ல நடந்திருக்கு. இப்ப மாப்பிளையும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துடுறாப்ல. சோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு, கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ எப்படி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.